ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்க 3 ட்ராமாவோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த ட்ராமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ட்ராமாவோட பேர் நோ டெயில் டு டெல். இது ஒரு ஃபேண்டசி ட்ராமா. இதில் ஹீரோயின் ஒரு 9 டெயில்டு ஃபாக்ஸான கும்மிஹோ. இவங்க இம்மார்டல். இவங்களுக்கு நிறைய சூப்பர் பவர்ஸும் இருக்கும். இவங்க பல வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க டைப்பில் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இவங்க மட்டும்தான். ஏன்னா மற்றவங்க எல்லாரும் மனுஷனாகணும்னு ஆசைப்பட்டு மனுஷனாகி இறந்தும் போயிட்டாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மனுஷ வாழ்க்கையே பிடிக்காது. மனுஷங்களோட லைஃப் எப்பவுமே ட்ராஜடியாக முடியும்னு அவங்க நம்புவாங்க. ஹீரோயின் ஒரு லக்ஸூரியஸ் லைஃபாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அது எப்படின்னா, இவங்களே பணக்காரங்களாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன விஷ் வேணும்னு கேட்டு அதை நிறைவேற்றி வைப்பாங்க. அதுக்கு பதிலாக நிறைய பணத்தை அவங்க கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. இப்படி இவங்க லைஃப் போயிட்டுருக்க ஒரு நாள் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இவங்க பண்ண ஹெல்ப்பால் ஒரு ஹியூமனோட லைஃப்பை அவன் எடுத்திருப்பான். அதனால் இவங்களோட பவர்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ தான் ஒரு நாள் ஹீரோவை எதிர்ச்சியாக இவங்க ஷாப்பிங் மாலில் பார்த்துருப்பாங்க. அப்போ ஹீரோ கூட இருந்த ஃப்ரெண்டோட ஃப்யூச்சர் இவங்க கண்ணு முன்னாடி ஃப்ளாஷாக வந்து போகும். ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு 2 பேருமே சாக்கர் பிளேயர்ஸ். ஆனால் அதில் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் பெரிய ஆளாக வருவான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க ஹெல்ப் பண்ண அந்த பிஸ்னஸ் மேன் ஹீரோவோட ஃப்ரெண்டை காரால் இடிச்சிருப்பான். அதனால் ஹீரோவோட ஃபேட்டும் அவரோட ஃப்ரெண்டோட ஃபேட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ ஹீரோ தான் பெரிய ஆளாக வந்திருப்பாரு அந்த சாக்கர் கேமில். மனுஷ வாழ்க்கையே வேண்டாம்னு நினைக்கிற ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குது. இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. செகண்ட் சீரீஸோட பேர் ஐடல் ஐ. இதில் ஹீரோயின் ஒரு பெரிய லாயர். எல்லாரும் எடுக்க தயங்குற கேஸை எடுத்து ஹீரோயின் ஈஸியாகவே வின் பண்ணிடுவாங்க. இவங்க ஒரு ஒர்க்கஹாலிக். இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஒரு செலிபிரிட்டியோட பெரிய ஃபேன். அவர் தான் இந்த சீரீஸோட ஹீரோ. ஒரு நாள் ஹீரோ மேலே ஒரு கொலைப்பழி வந்து விழுகுது. எல்லாருமே அந்த கொலையை இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நம்புவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் அவர் மேலே நம்பிக்கை இருக்கும். இப்போ அவருக்கு லாயராக ஹீரோயின் வராங்க. ஆனால் அவருக்கு இவங்க அவரோட ஃபேனுங்கிற விஷயம் தெரியாது. ஹீரோ நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி இந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. தேர்ட் சீரீஸோட பேர் கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டட். இந்த சீரீஸில் ஹீரோ ஒரு டிரான்ஸ்லேட்டர், ஹீரோயின் சின்ன சின்ன ரோல் பண்ணிகிட்ருக்க ஒரு ஆக்ட்ரஸ். இவங்க 2 பேரும் எதிர்ச்சியாக ஃபர்ஸ்ட் டைம் ஜப்பானில் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இவர் டிரான்ஸ்லேட்டர்னு தெரிஞ்ச அப்புறம் ஹீரோயின் இவரை ஒரு விஷயத்துக்கு டிரான்ஸ்லேட்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய படத்தில் ஹீரோயினாக நடிக்கிற சான்ஸ் கிடைக்குது. அது ஒரு ஹாரர் மூவி. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் நடந்த ஒரு ஸ்டண்ட்டில் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதில் அவங்க 6 மாதம் கோமாவில் இருப்பாங்க. அந்த டைமில் அந்த படம் பெருசாக ஹிட் ஆகி இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. இவங்க கோமாலேருந்து வந்த அப்புறம் இவங்க எவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்பும் கிடச்சிருக்கும். இப்போ ஹீரோயின் ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதுக்காக ஹீரோயினுக்கு டிரான்ஸ்லேட்டராக ஹீரோ வராரு. ஆனால் அவர் எதுக்காக ஹீரோயினை தேடி வந்தார், இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.